ரீசெண்டா இப்ப ஆணவ படுகொலை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்க இதே நேரத்துல, நான் சில வீடியோஸோட கமெண்ட் பார்க்கும்போது, இதுக்கு வந்து ரிசர்வேஷனும் ஒரு காரணம் அப்படின்ற மாரி ஒரு தரப்பினர் வந்து எல்லாத்துலயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே ஒரு டைம் திங்க் பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷன் வந்து ஒரு தப்பான விஷயம். இந்த மாரி 2 பேர் நல்லா படிக்கிற பையனுக்கு கிடைக்காம, கம்மியா மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்குதுன்ற மாரி, இந்த மாரி ஒரு திங்கிங் இருந்த காலம். பட் ஆனா லா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகி இத பத்தி நான் தெரியும்போது, எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ ரிசர்வேஷன் எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா இது தெரிஞ்சுக்க நீங்க லா தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ரீசென்ட்டா நான் Instagram ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது, எனக்கு ஒரு படத்தோட கிளிப் வந்து பாப்பப் ஆச்சு. அந்த கிளிப் எனக்கு இம்பாக்ட் ஆனதால, அந்த படத்த போய் நான் ஃபுல்லா பார்த்தேன். அந்த படத்த நான் வந்து தியேட்டருக்கு வந்த மாரி எனக்கு ஞாபகம் கிடையாது. அந்த மாரி எல்லாரும் கொண்டாடப்பட்ட படமும் அது கிடையாது. அது வந்து என்னன்னா, ஒரு நிதர்சனமான உண்மை. இப்பயும் பல இடத்துல நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்த வச்சு அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த பார்த்து பிடிக்கும்போது, ரிசர்வேஷன் எதற்காக குடுக்கப்பட்டது? அந்த ரிசர்வேஷன் குடுத்தாலும், அத யூஸ் பண்ண முடியாம இன்னும் எத்தன பேர் இருக்காங்கன்றத நிதர்சனமா சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட கடைசிலயுமே நான் கூப்ட்டு போய் காட்டுறேன்ற மாரி, இப்பயும் நிதர்சனமா நடக்கக்கூடிய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ கடைசியா அந்த கிளிப்பிங்ஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா இந்த படத்த போய் பாருங்க. அந்த படத்தோட பேரு நந்தன். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலில நடிச்ச அதே ஹீரோ தான் இதுல நடிச்சிருப்பாரு. நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. ஸோ அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசர்வேஷன் பத்தின புரிதல் எந்த மாரி மாறி இருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட அந்த படத்தோட கருத்தோ, இல்ல என்ன விஷயம் உங்களுக்கு அதுல இருந்து இம்பாக்ட் ஆச்சோ அப்படின்ற விஷயத்த கீழ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி ரிசர்வேஷன் புரிதல் இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.